July 28th, Shatterman Right, Session 2. மூணு கேரக்டர். ஒருத்தர் அருள், இஸ் an intellectual பட் ஆனால் இஸ் அ மர்டரர். ஏன் கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை வந்து யாரும் கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பழி வாங்க ஒரு கொலை பண்ணியிருக்காரு. அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் நேம் வந்து வெரோனிகா. அண்ட் இந்த கொலைக்கான இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து அபுபக்கர். அருளை வந்து க்ளோஸ் இன் பண்ணுற ஒரு இடத்துல கேட்ச் பண்ண டைப் பண்ணும்போது க்ளோஸ் இன் ஆகிட்டாரு. அருளுக்கு அவேர் ஆகிட்டான் அவன் அங்கே இருக்கான்னு சொல்லிட்டு. அந்த அபுபக்கர் அருளுக்கு ஒரு ஃபேஸ் ஆஃப் இருக்குது. ஆனால் அங்கே வந்து வெரோனிகா உயிரோட இருக்கா. ஸோ அதுதான் அந்த பிளாட். ஸோ இதுலேருந்து நம்ம ஆளுங்க எப்படி எழுதியிருக்காங்கன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து அப்துல்ன்ற கேரக்டர், அபுபக்கர் தான் அப்துல்னு சொல்லிட்டு அப்துலோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் கதை ஸ்டார்ட் ஆகுது. அப்துல் வந்து இது வந்து இதெல்லாம் எங்கே நடக்குதுன்னா ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனில் நடக்குது. ஸோ வந்து பிட்வீன் எர்த் டு மூன் வந்து ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குது. அதான் வந்து பூமியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஸ்டேஷன் 1. ஸ்டேஷன் 1 தான் வந்து அப்துல் வந்து அப்துலுக்கு வந்து ஒரு வெஹிக்கிள் இருக்கும். அந்த வெஹிக்கிளில் வந்து இன்ஸ்பெக்டர் மாதிரி அந்த மூன் மார்ஸ் எர்த் இதுக்குள்ளே வந்து நடக்கிற எல்லா க்ரைமுக்கும் வந்து மர்டரோ இல்லை தெஃப்ட்டோ நடந்தால் இவன் தான் வந்து லீடிங் மாதிரி. ஸோ அது அவங்கள தான் வந்து ஒரு பெஸ்ட்டு பைலட்டோ ஒரு ஸ்பேஸ் ட்ராவலில் வந்து அவனுக்கு வந்து ஒரு லைசன்ஸ் இருக்கும். அதாவது அங்கே மல்டிபிள் ஸ்டேஷன்ஸ் இருக்கும், ஸ்பேஸ் ஸ்டேஷன். அது எல்லா ஸ்டேஷனுக்கும் வந்து இவன் போகலாம், அந்த இடத்துல போய்ட்டு அங்கே எந்த விதமான செக் இல்லாமல் ஒரு ஃப்ரீ பாஸ்போர்ட் மாதிரி எந்த இடத்துக்கு வேணால் போகலாம், எந்த இடத்துக்கு வேணால் அவனோட இன்வெஸ்டிகேஷனில் நுழைய முடியும் அப்படின்ற மாதிரி அவனுக்கு வந்து ஒரு பாஸ் இருக்குது. அவன் வந்து நார்மலாக எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணிகிட்ருக்கான் மூன் டு எர்த்து. லைக் அவனுக்கு இருக்க அப்போ வந்து ஹியூமன் வந்து எப்படி எவால்வ் ஆகிருக்காங்கன்னா லைட் இயரில் லைக் அந்த இதில் லைட்டோட ஸ்பீடில் வந்து ட்ராவல் பண்ணுற அளவுக்கு வண்டியை வச்சுருக்காங்க. ஸோ வெஹிக்கிளாக இருக்கும்போது ஸோ அதனால் அவங்க போயிட்டு வர மாதிரி இருக்குது. இவன் அந்த மானிட்டர் பண்ணிகிட்ருப்பான். அவனுக்குன்னு அவன் வண்டியில் அவன் மட்டும்தான் இருப்பான். வேறு எந்த மாதிரி டீம்மேட்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்க ஒரு நாள் வந்து அவனுக்கு வந்து ஒரு கால் வருது. அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து, அவன் ஃப்ரெண்டு மேக்ஸ்ன்னு ஒருத்தங்கிட்ட இருந்து கால் வருது. மேக்ஸுன்றவன் யாருன்னா, ஒரு கிரகத்தில் இருந்தோ ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருந்தோ டெட் பாடி எடுத்துன்னு வந்து இன்னொரு இடத்துக்கு அவங்களோட சொந்த வீட்டுக்கோ சொந்த பிளானட்டுக்கோ வந்து கொடுக்குறவன வேலை தான். ஸோ அவன் கால் வருது. அவன் கால் வந்து ஒரு பதட்டத்தோட பேசுகிறான், என்னை யாரோ வந்து கொல்ல வராங்க, என்னை எப்படியாச்சும் வந்து காப்பாற்று அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த லொக்கேஷன் சொல்கிறான். அந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா, மாஸ்க்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குது. அதான் ஸ்பேஸ் ஸ்டேஷன் 2. அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் 2க்கு பக்கத்தில் இந்த அவனோட வெஹிக்கிள் இருக்குது. அவன் அந்த இடத்துல தான் இருக்கான்ற மாதிரி இவன் ட்ராவல் பண்ணி போகிறான். ட்ராவல் பண்ணி போய் பார்த்தா அங்கே மேக்ஸ் செத்து கிடக்குறான். மேக்ஸோட உடம்புல வந்து ஒரு கூர்மையான ஒரு ஸ்பியர் இருக்கும். இப்படி மேக்ஸ் எப்படி இருக்கான்னா, இந்த ஸ்பியர் உள்ள வந்து இப்படி வெளில வந்திருக்கும். ஸோ மேக்ஸை வந்து அங்கே செத்து கிடப்பான். அவன் எந்த விதமான ட்ரேஸுமே கிடைக்காது, யார் எப்படி கொண்டாங்க, இந்த வெப்பன் மட்டும்தான் இருக்கும். அப்புறமா அவன் அப்துல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவான். ஸோ இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ அவன் தான் வந்து டெட் பாடிலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால அவனோட பாடில் வந்து ஒரு ஃப்ரோசன் பாடி இருக்கும், ஒரு ஃபீமேலோட பாடி. அதான் வந்து யாருன்னு இவனுக்கு எந்த விதமான ஐடென்டிஃபிகேஷன் இருக்காது. எப்பவுமே டீட்டெயில்ஸ் இருக்கும், ஸ்கேன் பண்ணால் இவனோட ஸ்கேன்லேயும் வராது. ஸோ இவனுக்கு யாருன்னு எந்த விதமான டீட்டெயில்ஸும் தெரியாது. ஸோ அப்படியே விட்டுட்டு இவன் ஃப்ரெண்டு செத்துட்டானே சொல்லிட்டு மோன் பண்ணிகிட்ருப்பான். ஸோ அந்த இடத்துல பார்த்தா தேடிட்டே இருக்கும்போது ஒரே ஒரு டியர் ட்ராப் ஒன்று வந்து அங்கே அந்த இதில் விழுந்து டிஸ்டல் ஆகிட்ருக்கும், அதாவது வேப்பர் ஆகிருக்கும். ஸோ அவன் அதை மட்டும் அவன் இங்கே வேறு ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி இருந்திருக்காங்க அப்படின்றன்னு சொல்லிட்டு அந்த சாம்பிளை எடுத்துப்பான். ஸோ அந்த சாம்பிள் எடுத்துகிட்டு இப்போ அங்கே பக்கத்தில் இருக்க ஸ்பேஸ் ஸ்டேஷன் 2க்கு போவான். அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் 2க்கு போயிட்டு அங்கே இந்த சாம்பிளும் கொடுத்துருவான். இந்த வெரோனிகா அவங்களோட ஃப்ரோசன் பாடி இருக்குல்ல, ஸோ இவங்களையும் கொடுத்துருவாங்க. லைக் வந்து இது யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு, அன்ஐடென்டிஃபைட் பாடியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவோம். ஸோ உடனே இவனுக்கு வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிப்பான். ஸோ இவங்க யார், இவன் ஃப்ரெண்டு ஏன் கொலை பண்ணாங்க, என்ன மோட்டிவ் இருக்குன்னு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் அவன் தங்கிட்டு இருக்கப்போ ரிசல்ட் வந்துடும். கண்ணீர் இது இருக்குல்ல, அது வந்து அருள்ன்ற ஒருத்தனோடது. அவன் செத்து வந்து 3 வருஷம் ஆச்சு ரெக்கார்ட் படி. அங்கே இப்போ ஸ்பேஸ் ஸ்டேஷன்னா இப்போ எல்லாரோட ஹியூமன்ஸ் பற்றியோ எல்லாருமே ட்ராவல் பற்றியோ ஒரு ரெக்கார்டு இருக்கும். ஸோ அவன் செத்து 3 வருஷம் ஆகிருக்கு, ரெக்கார்டு இருக்குது அப்படின்ற மாதிரி ரெக்கார்டு இருக்கும். இந்த பொண்ணு இருக்குல்ல, இதான் வந்து அவளோட பேர் வெரோனிகா. அவள் வந்து 5000 லைட் இயர்ஸ் தாண்டி இருக்க ஒரு பிளானெட்டில் இருந்தவ. லைக் ஹியூமன் அங்கே ட்ராவல் பண்ணி அந்த ஆன்செஸ்டர் வழியாக வந்து ஒரு பொண்ணுன்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ தூரத்தில் இருக்கிறோட பாடி எங்கே எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி அவளும் வந்து அப்துல் எப்படியோ அதே மாதிரி அங்கே இருக்க ஒரு இன்ஸ்பெக்டர் மாதிரி. லைக் வந்து அந்த கிரகத்துக்கான எல்லா லைசன்ஸும் இருக்கும், எல்லா ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கும் போகிற பாஸ் உள்ள ஒரு ஒரு பொசிஷனில் இருக்கவங்க தான் அவங்க.
ஸோ இப்போ வெரோனிகா பற்றின டீட்டெயில் தெரியும். வெரோனிகா வந்து கடைசியாக எந்த பிளானட்டில் இருந்தாங்கன்ட்டு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி டேட்டா காணாமல் போயிட்டுருக்கும். ஸோ இப்போ எப்படி கனெக்ஷன் இருக்குன்னா, அருள்ன்றதும் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி செத்துருப்பான். வெரோனிகா 3 இயர்ஸாக எந்த வித போர்ட்டல்லையும் இல்லாமல் ஹைடாக இருப்பாங்க. இப்போ மேக்ஸ் இவன் ஃப்ரெண்டோட எப்படி இவங்க லிங்க் ஆனாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கும். ஸோ இவனுக்கு என்னென்னா பர்சனலாக இருக்குன்னா, மேக்ஸ் எப்படி ஏன் கொலை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும். ஸோ இவனோட புஷ் எல்லாமே மேக்ஸ் கொலை பண்ணவங்க யார் அப்படின்ற மாதிரி இவன் தேட ஆரம்பிப்பான். ஸோ இப்போ ஃபர்தராக என்ன ஆகும்னா, இன்னொரு 200 லைட் இயர் டிஸ்டன்ஸ் தாண்டி இன்னொரு மர்டர் நடக்கும். ஸோ இது இவனுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வருன்ற மாதிரி. ஸோ இவன் அந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போகிறான். ட்ராவல் பண்ணி போய் பார்த்தா அங்கேயும் அதே மாதிரி ஒரு சின்ன வெஹிக்கிள், ஸ்பேஸ் பாட் வெஹிக்கிள் இருக்கும். அதில் இருக்க ஒரு 3 பேர் செத்துருப்பாங்க. அதில் இருக்கவங்க எல்லாமே செத்துருப்பாங்க. அதே ஸ்பியர் தான் இருக்கும். அந்த ஸ்பியர் வந்து எல்லாருமே ஒரே மாதிரி தான் செத்துருப்பாங்க. அங்கேயுமே வந்து ஒரு டியர் ட்ராப் வந்து சேம் சாம்பிள் இருக்கும். ஸோ இப்போ இவனுக்கு இன்னும் க்யூரியஸ் ஆகிடும், யார் இவங்களை கொலை பண்ணுறது, இவங்க யார் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும். ஸோ அப்படி இப்போ வந்து அவன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் 3ல் இருக்கான். ஸ்பேஸ் ஸ்டேஷன் 3ல் இருக்கும்போது அங்கே ஒரு எப்படின்னா சாப்பிட் டச் நடக்குது. இப்போ நம்ம அந்த இதெல்லாம் பார்த்துருப்போம்ல, ஒரு கேம் அமாங் அஸ்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு சாப்பிட் டச் நடக்கும்போது அது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் போகிறான். அங்கே போய் பார்த்தா அந்த அருள்ன்றது வந்து அங்கே இருக்க ஒரு எனர்ஜி சோர்ஸை வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான்ற மாதிரி நடக்கும். அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வந்து யார் கண்ட்ரோலில் இருப்பான்னா, அப்துலோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு. ஸோ இது நான் இது வரைக்கும் தான் எழுதியிருக்கேன் ஆக்சுவலாக. இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அருளும் வெரோனிகாவும் வந்து அருள்ன்ற வந்து யாருன்னா ஒரு அதே மாதிரி தான், லைக் வந்து ட்ராவலர் மாதிரி. அதே வேர்ல்டில் வந்து எந்த விதமான இதுலையும் இல்லாமல் ஒரு பிக் மில்லியனர் பேட்மேன் மாதிரி, லைக் வந்து சும்மா சுற்றிட்டே இருப்பான் பிளானட்டா அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிவிட்டு எந்த விதமான மெட்டீரியலிஸ்டிக்கும் இல்லாமல் ஒரு சின்ன அது பேர் என்ன, எரிக்கல் இருக்கும்ல, அது மாதிரி சின்ன ஒரு பிளானட் உடஞ்சி செத்து போன பிளானட்டில் பாதி மட்டும் உயிரோடு இருக்கும். அந்த பிளானட்டில் இவங்க மட்டும் இருக்குன்ற மாதிரி ஒன்று கண்டுபிடிப்பாங்க. இவன் எல்லாமே அந்த வேர்ல்டு செட்டப், அவளுக்காக மட்டும் அந்த வேர்ல்டு செட்டப் பண்ணுவாங்க. ஸோ இந்த 3 வருஷம் அவங்க அங்கே இருப்பாங்க. ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன ஆகும்னா, வெரோனிகா வந்து காணாமல் போயிடுவாள். ஸோ இவனுக்கு என்ன ஆகிடும்னா, அந்த 3 வருஷம் அவங்க இருந்தாங்கல்ல, அருள் அவங்களும் இருக்கும்போது, அப்போ யாரெல்லாம் இவங்க வந்து சில பேரை காப்பாற்றிருப்பாங்க, சில பேர் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும், லைக் ஸ்பேஸில் வந்து ஸோ அவங்கள அப்போலாம் அவங்க அடைக்கலம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்க அந்த அடைக்கலம் கொடுத்த எல்லாரையுமே போய் ஒவ்வொருத்தராக தேடி கொண்டுட்ருப்பான். ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன ஆகும்னா, வெரோனிகா வந்து அந்த பிளானட்டில் யாருமே இல்லாமல் இவங்க கூட மட்டும் தனிமையாக இருக்க பிடிக்காமல் வெளில வந்திருப்பாங்க. வெளில வந்தவங்க எனக்கு இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்லேருந்து ரெஸ்ட் வேணுன்ட்டு மேக்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. ஸோ மேக்ஸ் வந்து இவங்களை வந்து ஒரு ஃப்ரோசன் பாடியில் வச்சு ஒளிச்சு வச்சுருப்பான். ஸோ ஒளிச்சு வச்சோடனே இது தெரியாது, இவனுக்கு வந்து தெரியாது. ஸோ என்னை வந்து இவங்க தான் வந்தவங்க யாரோ தான் வெரோனிகா வந்து எதர் கொலை பண்ணியிருக்கணும், இல்லை இது பண்ணிகிட்ருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஒவ்வொருத்தராக பழி வாங்கிட்டு இருப்பான். ஸோ இது அப்துல் வந்து எப்படி அவனை மீட் பண்ணி அருளை வந்து ஸ்டாப் பண்ணுறானா, இல்லை வெரோனிகா வந்து ஏஞ்சிக்கிறாங்களா, ஏஞ்சி அவங்களும் ஃபைட் பண்ணுறாங்களா, இல்லை புரிய வைக்கிறாங்களா அப்படின்றது தான் கதை. ஆமாம். அதான் மேக்ஸ் வந்து அதில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்னால டெட் பாடி மாதிரி இப்போ செட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஒரு வேளை இவன் கண்டுபிடிச்சாலுமே, அருள் கண்டுபிடிச்சாலுமே செத்துட்டா அப்படின்ற மாதிரி போயிடலாம். ஏன்னா அவளுக்கு வந்து அந்த லாங்கிங், இவன் வந்து ஒரு பெரிய பிளானெட்டில் வளர்ந்தவன்ற மாதிரி நான் யோசிச்சு வச்சுருந்தேன். ஸோ ஒரு சின்ன பிளானெட்டில் அவன் கூட மட்டும் இருக்கிறது அவனால் முடிக்கும். லைக் ஏதாவது ஒரு மேரேஜ் மாதிரி தான், மேரேஜ்லேருந்து பிரேக் ஆகணும். ஸோ அட் சேம் டைம் வந்து ஹெல்ப் நீட் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த ஹெல்ப் நீட் பண்ணும்போது அவன் அந்த ஒவ்வொருத்தராக தேடி கொலை பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி. அந்த ஸ்பியர்ன்றது வந்து அந்த பிளானெட்டில் மட்டும் இருக்க ஒரு வெப்பன். ஸோ இவன் ஒரு பெரிய மல்டி மில்லியனால இவன் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அவனை எப்படி அப்துல் வந்து, லைக் இதை நான் பெருசாக இது எழுதிட்டு இருந்தேன், பட் ஆனால் ஃப்ளோவாக சொல்ல தெரியல. பொசசிவ் ஹஸ்பண்ட், ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளில வரும்னு நினைக்கிற ஒய்ஃபு, அதுக்கு ஹெல்ப் பண்ணுற இன்னொருத்தன், அதில் சீரியல் கில் பண்ணுற ஹஸ்பண்ட். இது வந்து ஸ்பேஸுக்கு போனாலும் இது தொடருது அப்படின்ற மாதிரி தான். அது நல்லா இருந்தது. அது பிளாட்டாக நம்ம நிறைய பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கோம். ஆனால் அது இதே மாதிரியான ஒரு டொமஸ்டிக் விஷயத்த அந்த ஸ்கேலில் யோசிக்கும் போது சூப்பராக இருந்தது. அதான். ஸோ எனக்கு ஒரு இடத்துல இவ்வளோ பெரிய வேஸ்ட்டாக இருக்கிற இடத்துலையுமே அங்கேயுமே என்னை சுருக்கி ஒரு இடத்துல தான் வச்சுருக்க முடியும் அப்படின்னா அவங்களும் ட்ராவல் பண்ணுற ஆள் தானே. சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி நீங்கள் சொல்லும்போது வந்து நாங்கள் எல்லாம் சொன்னதுக்கும் நீங்கள் சொன்னது ரொம்ப இதுவாக வேறு டைமென்ஷனில் யோசிச்சுருக்காங்க இவங்க இந்த கதை எப்படி ஒன்று. ஆனால் இதை எடுத்துகிட்டு போகும்போது
அது இந்த மாதிரி வந்து ஹஸ்பண்ட் வந்து இதுக்காக ஒய்ஃப் போயிட்டாங்க, இதுக்காக தான் கொள்றாங்கன்னொடனே எத்தனை இயர் அட்வான்ஸ் ஆனாலுமே வந்து அந்த ரிலேஷன் எங்கே போனாலுமே வந்து இது தொடருது. எல்லா மனுஷங்களும் வந்து சுற்றி சுற்றி வந்து எங்கே போனாலுமே வந்து சில பேர் பழக்கத்தை மாட்டிக்க மாட்டாங்களே, அந்த மாதிரி வந்து காலங்கள் மாறலாம், சுவை மாறலாம், அந்த மாதிரி வந்து ஹியூமன் எமோஷன்ஸ் வந்து எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அது வந்து இதுவாகாது அப்படின்னு அது நல்லா இருந்ததுண்ணா. அதை மறைச்சி இது வந்து ஒன்று மறைச்சிட்டு இருந்தது, இந்த லேயர் மறைச்சிட்டு இருந்தது. இல்லை அப்படி இருக்காது, ஆனால் இது பண்ணும்போது அப்போ இதுதான் இப்படிதான் இருக்கு அப்படின்றது அது நல்லா இருந்ததுண்ணா. இது நார்மலாக இங்கே இருந்த மாதிரியே பண்ணியிருக்கலாம், ஆனால் நீங்கள் அதை அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு மாதிரி டிஃப்ரெண்ட்ஸாக இதுலேயே டிஃப்ரெண்ட்டாக தான் நான் சொல்லணுன்ட்டு நீங்கள் உள்ள இதெல்லாம் சொன்னது வந்து சூப்பராக இருந்துச்சு. ஐடியாவே நல்லா இருக்கு. அது 200 வருஷத்துக்கு முன்னால் இவ்வளோ டெக்னாலஜி, மொபைல் ஃபோன்ஸு இல்லை வீட் எனி மீடியம்ஸ் இல்லாதப்பையும் இப்போ என்ன சண்டை நடக்குதோ அதே சண்டை நடந்திருக்கும். பொசிசிவ்னஸில் இருக்க பிரச்சனைகள் நடந்திருக்கும். அப்போ என்ன மீடியம்ஸ் இருந்துச்சோ அதை வச்சு நடந்திருக்கலாம். 50 வருஷத்துக்கு முன்னால் லெட்டரில் வச்சு ஏதாவது நடந்திருக்கலாம், பொசிசிவ்னஸாக நடந்திருக்கலாம். இனி 300 வருஷம் 500 வருஷம் கழிச்சு என்ன நடந்ததுன்னா அப்பயும் இதே எமோஷன்ஸ் இருக்கும். அப்போ என்ன மீடியம்ஸ் இருக்கோ அதை வச்சு எமோஷன்ஸ் மாறவே மாறாது. டெக்னாலஜிஸ் எவ்வளோ மாறினாலும். இன்றைக்கி பிளாட் சேலஞ்சிங்காக இருந்ததுன்னா கேரக்டர்ஸ் வந்து நம்ம கரெக்டாக இதுவாக இதுக்கு லைக் என்னென்ன நடக்க போகுது, என்ன கரெக்டான மோஷன்ஸ் இருந்தது, லைக் நோஷன்ஸ் எவ்ரி கேரக்டரோட நோஷன் இருந்துச்சு. ஸோ எவ்ரி கேரக்டருக்கும் முன்னாடியே நம்ம இவங்க எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் கொடுத்ததுனால அதிலிருந்து டுவர்ட்ஸ் எழுதுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்கேன்னா நான் வந்து வேறு மாதிரி எழுதியிருக்கேன். இந்த பிளாட்டுக்குமே சம்மந்தம் இல்லாத மாதிரி கொஞ்சம் எழுதியிருக்கேன். ஸோ புதுசாக 2-3 கேரக்டர்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஸோ வேறு மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இந்த 3 கேரக்டர் அதுக்குள்ளே போட்டிருக்கேன். ஸோ ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன்.